அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. இவங்களும் போ போ போயேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கெஞ்சிருக்காங்க. ப்ளீஸ் தயவு செய்து போ. என்னெல்லாமோ பண்ணிருக்கிறாங்க, போக மாட்டேனே அப்படின்னு இருக்காது. இவங்களும் போன்னு தான் சொன்னாங்க, ஆனா போல. ஆனா இவர் வந்து போ. இப்போ அதான் நான் பேசிட்டு இருக்கிறேன், மலையை பார்த்து பெயர்ந்து போ. இப்ப நம்முடைய வார்த்தைக்கு எப்போ வல்லமை வருது, நம்முடைய கட்டளைகளுக்கு எப்போ வல்லமை வருது அப்படின்னா, அப்பன்னா அவர் மேல இருந்து வராரு, ரிலேஷன்ல இருந்து இறங்கி வராரு, மலை மேல இருந்து இறங்கி வராரு. அப்போ மேலே அவரோடு நட்பு கொண்டவராக, ஒரு ஆசாரியனாக, தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவனாக இருக்கிறதுனால இப்ப இறங்கி வந்தா இந்த பூமியில் சகல பிசாசுகளும் அவருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறது. குஷ்டரோகியாகிய ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். ஆமென். சும்மா ஆண்டு கொள்ளுதல்ங்கிறது இல்ல, உறவு கொள்ளுகிறவர்கள் தான் ஆண்டு கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். அவரை தேடுகிற ஒரு காலம், அவரை தேடுகிற ஒன்று நம்ம வாழ்க்கையில அதிகரிக்கும்னா, நான் சொல்றேன், சகலமும் உங்களை தேடி வரதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. எல்லாம் உங்களை தேடி வரதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். Seek his face. அவருடைய முகத்தை தேடுங்க, அவருக்கு முன்னாடி போய் நில்லுங்க, அவரோடு பழகுங்க, அவர் சத்தத்தை கேளுங்க, அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுங்க. அதுக்கப்புறம் அந்த பூமிக்கு இறங்கி வாங்க. ரொம்ப டைம் எடுத்துக்காது எதுவுமே, ஒரு கமாண்ட்ல எல்லா வேலையும் முடியறது நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு ஞாயிறு மாலையிலேயும் புதிதாய் சில காரியங்களை படித்து வருகிறோம். புதுசாக நாம் தியானிச்சிட்டு இருக்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பி கொடுங்க. மார்க்கு 11:23. மார்க் 11:23. 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் படித்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாரங்களுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இதிலிருந்து நாம் படித்து வருகிறோம். தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய கோட்பாடுகளால் நிறைந்திருக்கிறது. காட்ஸ் வேர்ட், அதில் என்ன இருக்குது? இட் இஸ் த பிரின்சிபல்ஸ். அதுக்குள்ளே ஏராளமான கோட்பாடுகள் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், கோட்பாடுகள். கோட்பாடுகள்னால் என்ன? பிரின்சிபல்ஸ். தமிழை விட இங்கிலீஷ் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். பிரின்சிபல்ஸ், த பிரின்சிபல்ஸ் ஆஃப் காட். என்ன மாதிரினா, உங்கள் வாழ்க்கையை வெற்றியுள்ளதாக மாற்ற, சந்தோஷம் உள்ளதாக மாற்ற, சுகம் உள்ளதாக மாற்ற, பெருக்கம் உள்ளதாக மாற்ற, எல்லா விதத்திலையும் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக மாற்றுகிற வழிமுறை தான் தேவனுடைய கோட்பாடாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பிரின்சிபல்ஸ் ஆஃப் காட். நல்லா சொல்லுங்கள், the principles of God. ஆமென். அதனால தான் ஒரு யாருக்கு இந்த சத்தியம் தெரிகிறதோ, யாருக்கு இந்த தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சங்களை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ, அவங்க பாருங்க, வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை அவர்களால் அடைய முடியும். ஆமென். சுகம் வேணுமா, சுகத்தை அடைய முடியும். வெற்றி வேணுமா, வெற்றியை
அடைய முடியும். நன்மைகள் வேணும்னா நன்மைகளை அடைய முடியும். வாழ்க்கையில் வேற என்ன ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க விரும்பினாலும் அதை நீங்கள் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். பாருங்க. சரி, இதில் நிறைய காரியங்கள் படிச்சிருக்கிறோம். தேவனுடைய ஒவ்வொரு வசனமும் அந்த கோட்பாடை நமக்கு என்ன பண்ணுது? சொல்லித்தருது. அதுலேருந்து ஒரு கோட்பாடை நாம் பல வாரங்களாக படித்து வருகிறோம். அது என்னென்னா, நாம் பேசுகிற அந்த வார்த்தையிலே இருக்கக்கூடிய வல்லமை. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையிலே இருக்கிற வல்லமை. ஆமென். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுவதின் மூலம் என்ன நடக்க முடியும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாரமாக என்ன பண்ணோம்? படித்தோம். அது கொஞ்சம் முடிக்கவே முடியாத சப்ஜெக்ட்ஸு. இன்னும் நிறைய என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? போய்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய தேவனுடைய கோட்பாடுகளை நம்ம இந்த இடத்துல படிச்சுட்ருக்குறோம். பேசுகிறதினுடைய வல்லமை, கேட்பதினுடைய வல்லமை, தரிசனங்களை பார்க்கிறதுனுடைய வல்லமை, தரிசனத்தை பார்க்கிறதுனுடைய வல்லமை, எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? அந்த இடத்துல படிச்சுட்ருக்குறோம். நிறைய எல்லா பிரின்சிபிள்ஸுமே ஒர்க் பண்ணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தைகள் கிரியை செய்யும். ஆமென். எல்லாமே ஒர்க் பண்ணும் பாருங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு சாவி மாதிரி. தேவனுடைய பிரின்சிபிள்ஸுங்கிறது என்னது? இட்ஸ் a key. இட்ஸ் a kingdom keys. உலகம் எப்படி பூட்டை திறக்கணும் யோசிச்சுட்டு இருக்கும்போது எந்த பூட்டையும் உங்களால் திறக்க முடியும். அதுக்கான சாவியை நம்ம கையில் என்ன பண்ணுறாரு? தேவன் கொடுக்குறார். நிறைய காரியங்கள் இதை பற்றி நாம் படிக்கலாம். விதைப்பும் அறுப்புங்கிற ஒரு கோட்பாடை நம்ம என்ன பண்ணுறோம்? படிக்கிறோம். எப்படி சோயிங் அண்ட் ரீப்பிங் வேலை செய்யுது அப்படிங்கிறது படிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது அவன் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றிக்குள்ளாக, ஒரு விடுதலைக்குள்ளாக அவன் என்ன பண்ண முடியும்? செல்ல முடியும். ஆமென். அதனால தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சும்மா மதத்தை அறிகிறதுனால விடுதலை வராது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு மதத்தில் சேர்றதுனால பெரிய விடுதலை வராது. மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அறிவின் மார்க்கமாக இருக்கிறது. கிறிஸ்தவங்கிறது நிறைய பேர் நேரத்தில் என்னத்தையோ ஒன்று பண்ணிக்கிட்டே அலையிறது கிடையாது. அது ஒரு அறிவின் மார்க்கமாக இருக்கிறது. சில காரியத்தை அறிந்து கொள்ள அதனுடைய விளைவுகள் வாழ்வை என்ன பண்ண ஆரம்பிக்கும்? மாற்ற ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு தீவிரமாய் சில காரியத்தை குறித்த வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்வு வெற்றி உள்ளதாக மாற ஆரம்பிக்கும். அறியாமையினால் சங்காரமாகிறார்கள்னு சொல்கிறார் பாருங்க தேவன். அப்போ நாம் சில கோட்பாடுகளை, தேவனுடைய வழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்தந்த பகுதிகளில் ஒரு ஜெயத்தை கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஸோ நிறைய காரியங்களை போதிச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் போதிக்க விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இதன் அடிப்படையில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரின்சிபிள்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை அதை எப்படி வேலை செய்கிறது, அதை எது வேலை செய்ய வைக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நான் பேச போகிறேன். இந்த கோட்பாடுகளை எல்லாம், கோட்பாடுகள்னாலே அது ஒர்க் பண்ணும். ஆனால் அதை எது வேலை செய்ய வைக்குது, இல்லை 100% அதை எது ஒர்க் பண்ண வைக்குது, எது வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது கொஞ்சம் கேளுங்க. கேட்க உங்களுக்கு அந்த காரியங்கள் நன்றாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த 11ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அது என்ன? பேசுதல். எல்லாம் சொல்லுங்கள், பேசுதல். இப்போ மலையை பார்த்து பேசுனா என்ன அர்த்தம்? உங்களுடைய சிச்சுவேஷனை பார்த்து என்ன பண்ணலாம்? பேசலாம். கடனை பார்த்து, நோயை பார்த்து, தரித்திரத்தை பார்த்து, பிசாசின் வலிமைகளை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம்? பேசலாம். பேசும்போது அங்கே என்ன நடக்க ஆரம்பிக்கும்? வேலை நடக்கும். இப்போ சிலர் சொல்கிறாங்க, ஒன்றும் பெருசாக கொஞ்சம் எங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரி இல்லையே, ஒய் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சில பேர் கற்றுக்கிட்டு சில பேருக்கு நல்லா அது ஒர்க் ஆகுது. சில பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, வாய் தான் வலிக்குதுங்க, மழை ஒன்றும் போன மாதிரியே இல்லைங்க, மழை என்னமோ வளர்ந்துட்டு என்னமோ தெரிலங்க, நான் சொல்ல அது என்ன பண்ணுது? பெருசான மாதிரி தெரியுதே தவிர ஒன்றும் குறைஞ்ச மாதிரியே தெரியலைங்க, என்ன பிரச்சனைன்ட்டு கேள்விகள் கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேள்விகள் கேட்குறது ரொம்ப நல்லது. சும்மா அப்படியே ஆமாம் 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 அப்படின்ட்டு தலையாட்டு போகக்கூடாது. சில காரியங்கள் கண்டிப்பாக வேலை செய்யும். சிலது ஒர்க் பண்ணலைன்னா ஏன் ஒர்க் பண்ணலன்னு என்ன பண்ணணும்? கொஞ்சம் பார்க்கணும். உடனே ஒரே ஒரு பதிலை வச்சுட்டு இருப்பாங்க கிறிஸ்தவத்தில். அது என்ன பதில் தெரியுமா? நீங்கள் ஏதாவது போய் கேட்டிங்கன்னா ஒன்று தான் சொல்லுவாங்க, பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்டேன். இந்த ஒரு பதில் தான் கிறிஸ்தவத்தில் இருக்கும் பாருங்க. அப்படி கிடையாது. எல்லாமே நம்ம பாவம் புண்ணியத்தில் வாழணும்னா அப்புறம் இயேசுவின் சிலுவை மரணம் என்னத்துக்கு? நாம் அவருடைய புண்ணியத்திலே வாழ்வு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென்.
சிலர் கிறிஸ்தவத்தை ஒரு மதம் மாதிரி பிரசங்கம் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி கிடையாது பாருங்க. இது அவருடைய நீதியிலே நாம் பிழைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். சரி, அப்போது ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலைன்னா ஏன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய வரங்களாக இருக்கலாம், தேவனுடைய கோட்பாடுகளாக இருக்கலாம், எல்லாமே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை செயல்பட வைக்கிறது எப்படி 100க்கு 100 உங்கள் வாழ்க்கையில் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி மாலையில் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். பாருங்கள், இதை புரிஞ்சு கொள்ளும்போது இந்த தேவனுடைய எல்லா கோட்பாடும் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். தேவன் சொல்லி கொடுத்துருக்கிற சகல காரியங்களும். இப்போ பாருங்களேன், பேசுனா மலை நகருமா நகராதா? நகரும். நகர்ந்துருக்கா? நிறைய பேருக்கு நகர்ந்துருக்கு. பிரச்சனை தீர்ந்துருக்குதா? பல பேருக்கு தீர்ந்துருக்குது. பல மாற்றங்கள் நடந்திருக்குதா? நடந்திருக்குது. ஆனால் எனக்கு ஏன் நடக்கலை? என் வாழ்க்கையில் அது எப்படி வேலை செய்யும்? இதை என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளும் போது இதை கண்டிப்பாக இதை என்ன பண்ண முடியும்? நீங்கள் செயல்படுத்த முடியும். பாருங்கள், அந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு நாம் வருவோம். எப்போவுமே கொஞ்சம் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா இந்த ஒரிஜினல் மேண்டேட் எடுத்து படிக்கணும். ஜெனிசஸ் 1 and 2 இட்ஸ் அ ஒரிஜினல் மேண்டேட். அது அது வந்து மூலப்பத்திரம் மாதிரி. இட்ஸ் எ ப்ளூ பிரிண்ட். ஆமாம், அதில் போய் பார்த்துட்டா அந்த அந்த ஆத்தென்டிக் டிசைன் என்னங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு பில்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த வரைபடத்தை வச்சு பார்ப்போம் இல்லையா, என்ன இது அப்படின்னு பார்ப்போம். டைட்டானிக் கப்பல் பார்த்துருக்கீங்களா? டைட்டானிக் மூவி பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? என்ன ஒரு தைரியம், சர்ச்சில் மூவி பார்த்துருக்கீங்களான்னு கேட்குங்க. நான்லாம் ஒரு 4-5 வாட்டி பார்த்துருப்பேன். இப்போ கை தூக்குறாங்க பாருங்கள். எல்லாம் போட்டு நீங்கள் தூக்குனீங்கன்னா நாங்கள் தூக்குறோம் பாஸ்டர். டைட்டானிக்கில் ஆரம்பித்து பேட்டா வரைக்கும் பார்த்தாச்சா? ஓகே. அதில் அந்த கப்பல் இடித்த உடனே அந்த மாலுமி, அந்த கேப்டன் வந்து என்ன பண்ணுவான், நீ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த வரைபடத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி அதை டேபிள் அப்படியே விரித்து என்ன பண்ணுவான், பார்ப்பான். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். எங்கெங்கே வழி இருக்குது, என்ன இதில் உருவாக்கப்பட்டிருக்கு எல்லாம் பார்ப்பான். அது மாதிரி சில நேரத்தில் இந்த ஒரிஜினல் மேண்டேட்டுக்கு வந்தீங்கன்னா சில விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். ஏன் பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறாமல் இருக்கிறோம்? இன்னும் ஏன் சில காரியங்களில் ஜெயத்தை நாம் பார்க்காமல் இருக்கிறோம்? எப்படி நம்ம பார்க்கலாம்? ஒரு தோல்வி மனநிலையில் இல்லை, இன்னும் அதிகம் பார்க்கணுங்கிற ஒரு விசுவாச மனநிலையில் கூட நீங்கள் தேட முடியும். ஆமென். இப்போ சில காரியத்தெல்லாம் பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னும் பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது. எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது? பரவாயில்ல, இவ்வளோ பேருக்கு இருக்குதா? இன்னும் பெரிதானதை பார்க்க வேண்டும். ஆமென். எஸ். அப்போ அதை அந்த அடிப்படையில் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும்? தேட முடியும். பாருங்கள், இப்போ 1வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்கள். பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. எல்லாம் சொல்லுங்க, மனிதன் தேவனுடைய சாயலாக இருக்கிறான். Man is a God image. கடவுள் சொல்கிறாரு பாருங்க, எனக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையும் என்ன பண்ணாத, உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் அப்படின்ட்டார். ஏன் தெரியுமா? அவருக்கு ஒப்பா இருக்கிற ஒரு சொரூபத்தை அவரே உருவாக்கிறாரு. அது நீங்கள் தான். புரியல சில பேருக்கு. அவரை மாதிரி அவர் ஒன்றை உருவாக்கிட்டார். ஆமென். இப்போ நீ வேற எதாவது உருவாக்கி அது மாதிரி ஆயிராதாங்கிறார். என்னை போலவே உன்னை நான் என்ன பண்ணிட்டேன், ஏற்கனவே உருவாக்கிட்டேன். அதாவது தேவன் தன்னுடைய விக்கிரகத்தை தானே பண்ணிட்டார். அது நீங்கள் தான். அதனால தான் ராயனுக்கு நாங்கள் வரி கட்டலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இயேசு வந்து ஒரு காயினை, ஒரு பணத்தை கொண்டு வாங்குங்கிறாரு. பணத்தை கொண்டு வந்து கேட்குறாரு. கேட்டுட்டா அந்த பணத்தில் கேட்குறாரு, இதில் பொறிக்கப்பட்ட அந்த சொரூபம் யாருடையது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது எல்லோரும் சொல்கிறாங்க, அது யாருடையது? எல்லாம் காந்தி தாத்தா படங்க, கவர்மெண்ட்டு ஏதோ முத்திரை போட்டிருக்குதுங்க, சிங்கம் வச்ச முத்திரெல்லாம் போட்டிருக்குதுங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல இது கொஞ்சம் கரெக்டாக விளங்குது. அதில் சொரூபம் போட்டிருக்குது, அதனால் என்ன பண்ணுது, ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு. தேவனுடையதை தேவனுக்கு கொடுன்னு அர்த்தம்.
இதில் யாருடைய முத்திரை இருக்கிறதோ அவர்களுக்கு அது சொந்தம். இப்போ தேவனுடையதை தேவனுக்கு கொடுத்தனு அர்த்தம். அவருடைய முத்திரை, அவருடைய சாயல் உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் அவருக்கு சொந்தமாக இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, ஐ அம் இமேஜ் ஆஃப் காட். ஏன் தேவன் மனுஷனை அவருடைய சாயலில் படைக்கிறாரு, அவருடைய ரூபத்தில் ஏன் படைக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவரோடு கூட உறவு கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனை உருவாக்கணுங்கிறது தான் அவருடைய திட்டம். God is not a religion God. God is a relational God. தேவன் ஒரு மத கடவுள் கிடையாது. தேவன் ஒரு உறவின் தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ தனது சாயலில் தன்னை மாதிரியே ஒருத்தரை படைச்சாதான் தன்னோட என்ன பண்ண முடியும், உறவாட முடியும், நட்பு கொள்ள முடியுங்கிறதுக்காகவே அவருடைய சாயலிலே அவர் உங்களை படைக்கிறார். ஆமென். எஸ். இப்போ அவருடைய சாயலில் நீங்கள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அவரோட நீங்கள் நட்பு கொள்ளணும், உறவு கொள்ளணுங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால தான் அவரை மாதிரி என்ன பண்ணுறார், மனிதனை உண்டாக்குகிறார். அவருடைய இப்போ ஆதாம் இருக்கிறாங்க, தேவன் இருந்தாங்க இல்லையா அந்த ஏதேன் தோட்டத்தில். ஆண்டவருடைய உயரம் எவ்வளோ பெருசு? சரி, ஆதாமுடைய உயரம் எவ்வளோ பெருசு இருந்திருக்கும்? அந்த தோட்டத்தில் நான் இல்லைங்க. எவ்வளோ உயரமாக இருந்திருப்பான் ஆதாம்? ஒரு 6 அடிக்கு இருந்திருப்பானா? நான் சொல்லட்டுமா, ஆதாம் என்ன உயரமோ அந்த உயரத்தில் தான் தேவனும் இருந்தார். நீங்கள் யோசித்து பாருங்க, ஆதாம் இப்படி இருந்தான், தேவன் அப்படி இருந்தாருன்னா எங்கேருந்து பேச? இப்படி தான் பார்க்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி தான் என்ன பண்ணணும், பார்க்கணும். அதனால் தேவன் சின்னவர்ன்ட்டு கிடையாது. மனுஷனை தன்னோட என்ன பண்ணுறாரு, அவர் இணைத்து என்ன பண்ணுறாரு, கொண்டு வர்றாரு. அப்போ தான் என்ன பண்ண முடியும், நட்பு கொள்ள முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு உருவாக்குறார். இதை புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் அடிப்படை. இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு இது ரொம்ப அடிப்படை. இது புரிஞ்சுன்னா அடுத்தால சொல்கிறது ரொம்ப நல்லா புரிய ஆரம்பிப்போம். அப்போது அவரை போலவே அவருடைய சாயலே படைச்சதுடைய நோக்கம் அவரோடு நட்பு கொள்ள, உறவு கொள்ளும்படியாக தான் என்ன பண்ணார், மனுஷனை உண்டாக்குனார். இப்போ பாருங்கள், இப்படி படைக்கப்பட்ட மனுஷன் அவர் சொல்றாரு, உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். எல்லாம் சொல்லுங்க, ஆளக்கடவர்கள். 28 அதே தான் வருது. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். இப்போ இந்த இடத்துல பிரின்சிபிள்ஸ் மட்டும் இருக்குதா, இல்லை தேவனும் இருக்கிறாரா? ஆளுவது, கீழ்ப்படுத்துவது, ஆண்டு கொள்வது, பெருகுவது, இது இப்போ பலுகி பெருகி, அது என்னது, பிரின்சிபிள்ஸ். எல்லாம் சொல்லுங்க, பலுகி பெருகி. எதெல்லாம் பலுகுகிறதோ அதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், பெருக ஆரம்பிக்கும். அப்போ அங்கே ஒரு பிரின்சிபிள்ஸ் மட்டும் இல்லை, அங்கே ப்ரெசன்ஸும் இருக்குது. இப்போ கொஞ்சம் பேர் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. பிரின்சிபிள்ஸை எது ஒர்க் பண்ண வைக்கினா, த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய பிரசன்னம் எல்லா கோட்பாட்டையும் வேலை செய்ய வைக்கும். பாருங்க, சில என்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஓடாமல் இருக்கும். ஒன்றும் பெரிய வேலை பார்த்துருக்க மாட்டாங்க, கொஞ்சோல கொண்டு வந்து இப்படி ஆயில் ஊற்றுனா நல்லா ஓட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி மழையே பேர்ந்து போ, சமுத்திரமே விலகி போன்னு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கொஞ்ச நேரம் அவருடைய பிரசனத்தை நாம் அனுபவிப்போம்னு சொன்னால் இது எல்லாம் ரொம்ப சுலபமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ கவனிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய பிரசன்னம் எல்லா கோட்பாடுகளையும் வேலை செய்ய வைக்கிறது. அது சோயிங் ரீப்பிங்காக இருக்கலாம், அது பேசுகிறதா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ண வைக்குது. கடவுள் பாருங்கள், மனுஷனை ஒரு 2 முக்கியமான ஸ்தானத்திலே வாழும்படி உருவாக்கினார். 2 முக்கியமான ஸ்தானத்திலே வாழும்படி உருவாக்கினார். அதுக்கு ஒரு டைட்டில், அதுக்கான ஒரு வார்த்தையையும் அவர் என்ன பண்ணுறார், கொடுக்குறார். பழைய ஏற்பாட்டுக்கு போனோன்னு ரொம்ப டைம் ஆகும். புதிய ஏற்பாட்டில் டக்குன்னு அதை என்ன பண்ணுறேன் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேத புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா திருப்பிக்கோங்க. ரெவலேஷன் சாப்டர் 1 verse 6. இப்போ தான் ஜெனிசஸ் நீங்கள் டப்புன்னு ரெவலேஷனுக்கு போயிட்டீங்க அப்படிங்கிறீங்களா? போவோம்ல அப்படியே. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் ஃபுல்லாக பார்ப்போம். 1:6
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. எல்லாம் சொல்லுங்க, பாவங்களற கழுவி. You are washed. Amen. You are washed by the precious blood. அவருடைய இரத்தத்தால் நீங்க என்ன பண்ணப்பட்டீங்க? கழுவப்பட்டீங்க. ஆமென். இன்னும் ஒரு கரையுள்ள ஆளாவே உங்களை யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்கள் கரை சேர்ந்த ஆள். எல்லாம் சொல்லுங்க, கழுவப்பட்டவன், மன்னிக்கப்பட்டவன், தேவனால் அன்பு கூறப்பட்டவன். ஆமென். கடவுள் உங்க மேல வச்ச அன்பினால அவர் சில செயல்களை செய்கிறார். என்ன செய்யறாரு? தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி. அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவுகிறார். பாவங்கள் அழுக்கு போற அளவுக்கு சட்டையை துவைக்கிற மாதிரி, முற்றிலும் வெண்மையாகிற மாதிரி கர்த்தர் நம்முடைய உள்ளங்களை, சிந்தனைகளை, வாழ்வை அவருடைய ரத்தத்தை கொண்டு என்ன பண்றாராம்? கழுவுகிறார். ஆமென். இப்போ இதோட கிறிஸ்தவம் நின்றுச்சு. ஆமா, கழுவிட்டாருங்க அப்படின்னு நின்றுச்சு. சிலர் அதையும் ஒழுங்காக சொல்லலை, வேற என்னெல்லாமோ சொல்லியிருக்கிறாங்க, அது இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்ட்டாங்க. எதுவுமே ஒரு முழுசாக போய் சேரல பாருங்க, அரைகுறையாக தான் போயிருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், கழுவிட்டார். ஆமென். பாட்டு பாடுறோம் இல்லையா? இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன் பாடுறோம் இல்லையா? ஸோ கழுவப்பட்டோம். எல்லாம் சொல்லுங்க, கழுவப்பட்டுட்டேன். ஆமென். பிரைஸ் காட். இப்போ கவனிங்க, அப்படி கழுவப்பட்ட உங்களுக்கு ஒரு 2 ஸ்தானத்தை தேவன் கொடுக்கிறார். உங்களுடைய நிலை 2 நிலையிலே அது இருக்கிறது. என்ன நிலை பாருங்க? தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. எல்லாம் சொல்லுங்க, நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கவனிங்க, 2 நிலை. எல்லாம் சொல்லுங்க, ராஜா, ஆசாரியன். பக்கத்தில் பா சொல்லுங்க, நீங்க தான் ராஜா. நான் ராஜா. அது மட்டும் இல்லை, நீங்க யாரு? ஆசாரியன். ஆமென். நேற்று இல்லை, நாளை இல்லை, எப்பவுமே ராஜா. கடவுள் சொல்றாரு, நீ ராஜா. யூ ஆர் கிங்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ஐ அம் a king and a priest. Amen. நீங்க ராஜாவாகவும் நீங்க யாராகவும் இருக்கிறீங்களா? ஆசாரியர்லாம் இருக்கிறீங்களா? பாருங்க, நான் சிம்பிளா பேசிட்டு இருக்கிறேன், ஆனா இதெல்லாம் கிறிஸ்தவ மதம் ஏற்றுக்கொள்ளாத ரொம்ப பெரிய விஷயங்கள் இதெல்லாம். நீங்க ராஜான்னு எங்கேயாவது சொல்லி பாருங்க, உங்களை ஆளை ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க. என்னது ராஜாவா? நம்மெல்லாம் தூசி குப்பை ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க. ஓடிருங்க அப்படின்ட்டு. துரு உபதேசம் அப்படின்றாங்க. தூசின்னு பேசுகிறா, நல்ல உபதேசம், கரெக்டு. தூசி குப்பெல்லாம் பேசுகிறாரு. நீ எல்லாம் கழுதையாக்கும், நீ குப்பையாக்கும், நீ ஒரு புழு, தெல்லு பூச்சி, இப்படிலாம் சொல்லிட்டா என்ன ஆயிடுது? அது ரொம்ப சூப்பரான உபதேசம்ன்றாங்க. இந்த மாதிரி பைபிளை திறந்து, ஐயா அவர் ரத்தத்தில் கழுவி உங்களை ராஜாவாக்கிட்டாருன்னா அப்படின்னு பார்ப்பாங்க. அதே ராஜாவா? ஒரு இடத்துல ஒரு பெரியவர் வந்து ஒருத்தர் சொன்னார், ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது, என்னங்க எனக்கு வயசு 70 ஆச்சு, இப்போ வந்து ராஜா ராணின்னு இருக்கீங்களா அப்படிங்க. இவ்வளோ நாள் நான் இதெல்லாம் கேட்டதே இல்லையே பிரதர் அப்படிங்கிறாரு. பாவம், ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் அவர் கேட்கல. இப்போ சில பேர் அப்படி யோசிக்கலாம், பரவாயில்ல இப்போமாவது காதல விழுத, நீங்கள் தான் ராஜா, ஆள போகிறீங்க. ஆமென். ஆள போகிறான் விசுவாசி. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஓகே, ராஜாக்கள். எல்லாம் சொல்லுங்க, ராஜாக்கள். யாருக்கு முன்னாடி? எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக நான் யாரா இருக்கிறேன்? ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருக்கிறேன். சரி, இப்போ இந்த 2 ஸ்தானத்தை ஏன் படிக்கணும்? ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த 2 ஸ்தானத்துக்கும் ரொம்ப குறிப்பிட்ட சில வேலைகள் இருக்கிறது. இவங்க 2 பேருடைய ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஃபங்க்ஷன். ஆனால் 2யுமே ஒரு விசுவாசிக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். இப்போ ஒரு 100 வசனம் காட்டலாம், அப்புறம் பைபிள் ஸ்டடி மாதிரி ஆகிடும், அப்புறம் அப்படியே போகும் லாங்கா. நான் உங்களுக்கு அப்படியே இந்த பழத்தை புழிஞ்சு ஜூஸ் கொடுக்குற மாதிரி மட்டும்தான் பண்ண போகிறேன். ஆமென். ஸோ அதனால் எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆசாரியன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இன்னொரு முக்கியமான ஒரு தன்மை இருக்குது வேதாகமத்தின் அடிப்படையில். அது வந்து ப்ராஃபட், தீர்க்கதரிசி. எல்லாம் சொல்லுங்கள், தீர்க்கதரிசி. 3 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. எல்லாம் சொல்லுங்கள், ராஜா, ஆசாரியன், தீர்க்கதரிசி. இந்த 3 டைட்டில்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது வேதாகமத்தில். நீங்கள் நினச்சிக்கூடாது அது யாரோ அப்படின்னு நினச்சிக்கூடாது. இந்த 3 டைட்டிலும் உங்களுக்கு பொருந்தும். ஆமென்.
நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் இந்த டைட்டில்லாம் வேற யாருக்கோ, யாராவது ஒரு ஊழியக்காரர் வருவார், அவருக்கு போட்டிருக்கும் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர் அப்படின்னு. யாரோ ஒருத்தர் தான் தீர்க்க தரிசின்னு நினச்சிட்டோம். நான் சொல்கிறது என்னென்னா, வேதவசனம் சொல்கிறது என்னென்னா, வரம் பெறாத விசுவாசியே கிடையாது. ஆமென். யூ ஆர் கிஃப்டட். நீங்கள் வரம் பெற்றவர்கள். ஆமென். நல்லா சொல்லுங்க, நான் வரம் பெற்றிருக்கிறேன். ஆமென். வரம் பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஓகே, இப்போ கவனிங்க. இந்த ஆசாரியன்னா யாருன்னா, தேவனுக்கு முன்பாக வந்து நின்று மக்களுக்காக தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறவனுக்கு பேர் யாரு? ஆசாரியன். இந்த கிங் அண்ட் ப்ராஃபட்ஸ் இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்று அதை மக்களுக்காக கொண்டு கொடுக்கிறவன் பேர் தான் ப்ராஃபட். ஒரு ப்ராஃபட் வந்து தேவனுடைய காரியமாய் மக்களுக்கு முன்பாக நிற்கிறவனுக்கு பேர் யாரு? தீர்க்கதரிசி. மக்களுடைய காரியமாய் தேவனுக்கு முன்னாடி நிற்கிறான் பாருங்க, அவனுக்கு பேர் ஆசாரியன். எத்தனை பேருக்கு விளங்குது? பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கா? நல்லா விளங்குதா? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன விளங்குச்சுன்ட்டு. என்னன்னா, இப்போ கிங் யாருன்னா, கிங் வந்து இந்த ரெண்டு பேராலையும் அனாயிட் பண்ணப்பட்டு, ஆசாரியனாலும் தீர்க்கதரிசிட்ட இருந்தும் வார்த்தையையும் அபிஷேகத்தையும் வாங்கிட்டு இந்த பூமியில் இறங்கி களம் காணுகிறார் பாருங்க, அவர் தான் ராஜா. ஆமென். அவர் தான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு பெரிய பெரிய காரியங்களை அவர் தேவனுக்காக சாதிக்கிறார். இந்த ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் இவங்களை எம்பவர் பண்ணி வார்த்தைகளை கொடுத்து பிளஸ் பண்ணும் பொழுது ஒரு கிங் வந்து வெற்றிகரமான ராஜாவாக இருக்க ஆரம்பிப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆசாரியனும் தேவை, தீர்க்கதரிசியும் தேவை ராஜாவாக வாழ்கிறதுக்கு. ஆமென். எத்தனை பேருக்கு ராஜாவாக வாழணும்னு ஆசை? ஒரு ராஜ வாழ்க்கை வாழணும்னு ஆசை? ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கடவுள் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. மகாராணி மாதிரி வாழ, மகாராஜன் மாதிரி வாழ. இந்த சிந்தனையெல்லாம் நம்மளுக்கு போனதே கிடையாது. அதனால தான் ஒரு தலைமுறைலாம் அப்படியே போயிட்டு, இந்த தலைமுறையாவது எழும்பட்டும். ஆமென். இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் உள்ளே போட்டால் வேற மாதிரி காரியங்கள் என்ன பண்ணும், நடக்கும். தேவனும் ஒரு ராஜா தான். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? ஆமென். God is a king. He is an eternal king. Amen. அவர் நித்திய ராஜா. Amen. Yes, மகாராஜா. அவர் வந்து கிங் ஆஃப் கிங், ராஜாதி ராஜா. நீங்க ராஜா. Amen. Praise God. ஒரு ஊரில் ஒரு ராஜா, அது பாட்டி சொன்ன கதை. இந்த ஊர்ல எல்லாரும் ராஜா, அது பைபிள் சொல்ற கதை. ஆமென். You are kings and priests. Amen. எல்லாம் சொல்லுங்க, நான் ராஜாவும் ஆசாரியனுமா இருக்கிறேன். Amen. சரி, இப்போ கொஞ்சம் நல்லா புரியும் பாருங்க. நான் இதை பேசினா இன்னும் நல்லா புரியும். இந்த அடிப்படை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இப்போ கொஞ்சம் நல்லா என்ன பண்ண ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும். எல்லாருடைய வேலை புரிஞ்சிச்சா? ஆசாரியனுடைய வேலை என்ன? மக்களின் நிமித்தம். ப்ராஃபட்டுடைய வேலை என்ன? தேவனுடைய வார்த்தையை பெற்று மக்களுக்கு கொடுக்கக்கூடியவன். ஆமென். ராஜாவுடைய வேலை என்ன? இந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் வாங்கி அவன் என்ன பண்றான்? களம் காண்கிறவன், செயல்படுகிறவன், சமூகத்தை கட்டமைக்கிறவன், காரியங்களை உருவாக்குகிறவன். அவன் தான் யாரு? கிங்ஸ். எல்லாம் சொல்லுங்க, கிங்ஸ். ஆமென். பீடி சிகரெட்டுக்கு பேர்லாம் வச்சிருக்காங்க. 2 கிங்ஸ் கொடுங்க அப்படிங்காங்க. எப்படி ஆக்கிட்டு பாருங்க. அதுக்கு பேர் கிங்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டான் இவன். அவன் குடிக்கிறவனுக்கு தெரியல நீ தான் கிங் அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், நான் அதுக்கு அடிமைங்க. கிங்ஸுக்கு நான் அடிமை. ஏன் கிங்ஸுக்கு இவன் அடிமைன்னா, இவன் கிங்ஸ்ன்னு யாரும் இவனுக்கு சொல்லலை. அதை சிகரெட்டுக்கு பேர் வச்சுட்டாங்க. யாராவது கூப்பிட்டு, எப்பா நீ அடிமை கிடையாது, நீ தான் கிங்ஸ்னா தான் இந்த கிங்ஸ்ல இருந்து வெளியே வருவான். அதுக்கு பேர் அடிமைத்தனம். ஹல்லேலூயா. ஆள் இவ்வளோ ஹைட்டா இருப்பார் பாருங்க, இம்புட்டு கொண்டு இருக்கும். விட முடியல பிரதர் அப்படிமா. யோ உன் விரல் சைஸ் இல்லையா? அதுதான் பிரதர், முடியவே இல்லை. அதுக்கு கவர்மெண்ட்டு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி அனிதால் முகத்தை வெட்டினால் இவனுக்கு ராஜேஷுக்கு இருதயம் சரியா இல்லை அப்படின்னு எத்தனையோ வீடியோ போட்டு காமிக்கான்.
அன்னைக்கு ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கும்போது விளம்பரம் போடுது, ஒருத்தன் சொல்லுதான், டேய் மச்சான் மறந்தாப்புல வந்துட்டேன் பாரு, போய் வாங்கிட்டு வந்துருங்க. புரியல கொஞ்சம் பேருக்கு. அவன் வந்து போடாதீங்கிறதுக்கு போடுதான், இவனுக்கு அப்போ தான் ஞாபகமே வருது, நான் போய் போட்டு வந்துடுற ஒரு தம்பு அப்படின்னு போகிறான். நம்ம ஒரு பக்கம் இழுத்தா அது இன்னொரு பக்கம்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூ ஆர் கிங்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஆம் a king. Amen. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க. ஆனால் நம்ம பழைய ஏற்பாட்டை பொறுத்தளவுக்கு இது தனித்தனியாக இருக்கும். ஆசாரியன்னு ஒருத்தர் இருப்பார், ராஜான்னு ஒருத்தர் இருப்பார், தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் இருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வரும் பொழுது இந்த 3 அனாயிண்டிங்கையும் ஒருமித்து பெற்றவராய் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். அவர் தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறாரு, ராஜாவாகவும் இருக்கிறாரு, ஆசாரியனாகவும் இருக்கிறார். ஆமென். மோசே சொன்னாரு, மகா பெரிய தீர்க்கதரிசி ஒருத்தர், என்னை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசி வருவார்னு இயேசுவை பற்றி சொன்னார். அவர் தான் அந்த தீர்க்கதரிசி. அடுத்தது இயேசு பிறக்கும் போது என்ன சொன்னாங்க? யார் பிறந்திருக்கா? ஒரு ராஜா, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறவ எங்கே? எல்லாம் சொல்லுங்க, ராஜாவும் அவர் தான். ஆனால் இப்போ வேதவசனம் சொல்லுது, இப்போ தேவனுக்கு முன்னாடி நமக்காக நித்திய பிரதான ஆசாரியனாய் அவர் இருக்கிறாராம். ஆமென். அப்போ கிறிஸ்து வரும்பொழுது இந்த 3 பரிமாணங்களையும் ஒருங்கே பெற்றவராக அவர் வந்தார். எல்லாமே தனித்தனியாக இருந்தது. இயேசு வந்தது எல்லாம் கூட்டி சேர்க்கறதுக்கு தான். ஆமென். மொத்தமாக கொடுக்கறதுக்கு தான். ஹல்லேலூயா. ஆமென். தனித்தனியாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? மொத்தமாக தர்றதுக்காக தான் இயேசு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்போ ஆசாரியனாக அவர் இருக்கிறார், ப்ராஃபட்டாக இருக்கிறாரு. சிலர் இந்த ஒரு பரிமாணத்தை மட்டும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் இயேசு என்னன்னு சொல்கிறாங்க? He is a prophet. நம்ம நம்புறோமோ இல்லையோ அவங்க நல்லா நம்புறாங்க. He is a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசிங்கிறத என்ன பண்றாங்க? நம்புறாங்க. ஆனா அவர் தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவர் தேவகுமாரனாக நித்திய ராஜாவாகவும் அவர் இருக்கிறார். ஆமென். He is a king of king. Amen. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு ஆசாரியனா இருக்கிறார். அதாவது மக்களுக்காக தேவனுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு ஆசாரியனாக அவர் இருக்கிறார். ஆமென். Praise God. இப்போ அவர் அப்படி இருந்தார் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் தனித்தனியாக இருந்தாங்க, இப்போ இயேசு அப்படி ஆனார். இப்போ இயேசு அப்படி ஆனதுனால இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கும் இந்த 3 அபிஷேகமும் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்குது, என் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. மொத்தமாக அவர் உங்களுக்கு கொடுக்குறார். ஆமென். அப்போ இப்போ நீங்களும் இந்த 3 விதமான அனாயிண்டிங்க்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அனாயிண்டிங். நல்லா சொல்லுங்க, அனாயிண்டிங். ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் அனாயிண்டிங், ஒரு கிங்லி அனாயிண்டிங், ஒரு ப்ரீச்வுட் அனாயிண்டிங்ஸை கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நீங்கள் போய் மக்களுக்காக தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியுமா? கண்டிப்பாக நிற்க முடியும். ஆமென். அது மாதிரி தேவ வார்த்தையை பெற்று மக்களுக்கு நீங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். அது மாதிரி இந்த சமூகத்திலே ஒரு ராஜாவாக நீங்கள் செயல்பட முடியுமா? கண்டிப்பாக செயல்பட முடியும். இதே அனாயிண்டிங்கை ஒவ்வொரு பிலீவர்ஸ் மேலேயும் தேவன் வைக்கிறார், ஒவ்வொரு விசுவாசி மேலையும் தேவன் வைக்கிறார். ஆமென். சரி, இப்போ இப்படி எல்லாருக்கும் இந்த கிருபைகள், இந்த அனாயிண்டிங்கை தேவன் வந்து கொடுத்துருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ பாருங்களேன், ராஜா வந்து கட்டளை எடுக்கிறான் இல்லையா? ராஜா வந்து என்ன பண்ணுறான்? கட்டளை எடுக்கிறான். அதிகாரத்தை உடையவனாக நின்று கொண்டு அவன் என்ன பண்ணுறான்? ஆளுகை செய்கிறான், கட்டளை எடுக்கிறான். இப்படி தான் மனுஷனை கடவுள் படைத்தார். இப்போ ஆதாமை எப்படி படைச்சார்னா ஒரு ஆசாரியன் மாதிரி. இப்போ இது எல்லாமே ஒரு 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 ஸ்தானம் போல புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டிருந்தாலும், ஆனால் ஆதாம் வந்து இப்படி ஒரு டைட்டில் இல்லை, ஆனால் கடவுளோட நட்பு கொண்டான். இங்கே வந்து பூமியை ஆண்டு கொண்டான். எல்லாம் சொல்லுங்க, நட்பு கொண்டான், அதன் விளைவாக சகலத்தையும் ஆண்டு கொண்டான். அப்படின்னா அர்த்தம்னா, நீங்கள் ஒரு கிங்காக இங்கே எல்லாத்தையும் ஆளணும்னா இங்கே ஒரு ஆசாரியனா அவருக்கு முன்னாடி நீங்கள் நிற்கணும். எல்லாம் சொல்லுங்க, ஆசாரியன் தான் ராஜாவாக இருக்க முடியும். ஆமென்.
இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த கோட்பாடுகள், இந்த பிரின்சிபிள்ஸ், இதெல்லாம் யாருடைய வாழ்க்கையில் ரொம்ப பர்ஃபெக்டாக இன்னும் சிறப்பான விதத்தில் வேலை செய்ய முடியும்னா, யார் தேவனுக்கு முன்பாக வந்து நட்பு கொண்டு நிற்கிறார்களோ அவர்களுக்கு இது எல்லாம் கீழ்ப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் வேலை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். சரி, இப்போ கொஞ்சம் உள்ளே போகலாம். அதுக்கான சில உதாரணங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆண்டு கொள்ளுங்கள்னு ஆதாம்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் ஆதாம் தேவனுக்கு முன்னாடி நிற்கிறத விட்டுட்டு ஓடி போக ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? அதுக்கப்புறம் அவனால் ஆள முடியல. எல்லாமே யார் ஆண்டு கொண்டது? ஆதாமை ஆண்டு கொண்டது இல்லையா? சகலமும் அவனை ஆள ஆரம்பிச்சது. அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு தேவன் பல ஆசீர்வாதத்தையும் பல பெருக்கத்தையும் கொடுத்தாலும் அவர்களால் என்ன பண்ண முடியல? ஆளுகை செய்யவே முடியல. இப்போ ஆதாமுக்கு சொன்னார் பாருங்க, நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள்னு ஆதாம் ஆசீர்வதிச்சார. இதே ஆசீர்வாதத்தை தேவன் வந்து யாருக்கும் சொன்னார்? அதுக்கப்புறம் ஒரு புதிய பூமி உருவான போது நோவாவுக்கும் சொன்னார் பாருங்க. 9ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆதியாகமம் 9:1 பாருங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொன்னார். ஆண்டு கொள்ளுங்கள்ங்கிறது சொல்லலை. ஏன்னா இப்போ பெருகுதல் இருந்தது, நிரப்புதல் இருந்தது, ஆனால் ஆளுதல்ங்கிறது இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. பெருக்கம் நடந்துகிட்டே இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியல? ஆளவே முடியல. இன்றைக்கும் மனிதனுடைய பிரச்சனையே அதுதான். எங்கேயோ பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏதோ நடந்துருது, ஆனால் எதையும் மேனேஜ் பண்ணிக்க முடியல, ஆள முடியல. எல்லாம் இவனை கொண்டு போயிடுது பாருங்க. எல்லாமே இவனை பிடிச்சிக்குது, எல்லாமே இவனை பிடிச்சி இவனை ஆளை என்ன பண்ணிடுது? ஆரம்பிச்சிடுது. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு சத்தியத்தை இன்னைக்கு மாலையில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னால், இந்த பூமியில் ராஜாவை போல் நீங்கள் வாழ முடியும். ஆமென். ஆளுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். தேவனுடைய எல்லா கோட்பாடுகள் உங்களுக்கு வேலை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அது என்னன்னா, நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஆசாரியனாக நீங்கள் நிற்கும் பொழுது, நட்புள்ளவர்களாய் உறவுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது, இது எல்லாம் உங்களால் ஆள முடியும். ஆமென். இதை கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிக்கலாக, இன்னும் கொஞ்சம் நடைமுறையாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு இதை கொடுக்கறதுக்கு தான் நமக்காக இறங்கி வந்தார். ஆமென். ரோமன் 5:17 நம்ம படிக்கிறோம். ரோமர் 5:17 நாம் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? இதே காரியத்தை தான் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே என்ன பண்ணுறாங்க? ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். ரொம்ப ஃபோர்ஸாக பேசினா தான் வரும்ல, லைட்டாக பேசினாலே வரும். அதான் ஆளுகை. போ அல்ல, போ அப்படின்னா போயிடும். அதான் பேசிட்டு இருக்கிறேன் நான். ஆமென். மானே கமத் அப்படின்னா வரும்ல, சரி வா அப்படின்னால வந்துடும். ஆமென். இப்போ அதான் டீச்சிங் ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கன்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா. இன்னும் கோல்டு, சில்வரு, பிளாட்டினோ எல்லாம் வரும். ஹல்லேலூயா. ஸோ தேங்க் காட். பிரசங்கம் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு கெட்டு வந்துடுச்சு, ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக வரும்ல, எல்லா இடத்துலேருந்து வரும். ஆமென். பிரைஸ் காட். நான் கெட்ட வாங்கிட்டு தாங்க பிரசங்கம் பண்ணவே வந்தேன். கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் வேற சொல்லிடுறாருங்க அங்கே நிறைய பேர். கர்த்தர் நல்லவருங்கிறத சொல்லணும் இல்லையா? ஆமென். இப்போ கவனிங்க, ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை அடைந்து. ஒரு மனுஷன் எல்லாம் இங்கே இருக்குது, ஆனால் எல்லாம் பெருகுது, பழுகுது, பெருகுது, எல்லாம் நடக்குது. ஆனால் எதையும் இவன் கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டுக்கு. எல்லாம் இவனை ஆண்டுட்டு போயிடுது. எல்லாம் இவன் வாழ்க்கையில் அதுதான் இவன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற மாதிரி ஆயிடுது பாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் மூலம் நாம் பெறுகிற ஜீவன் என்பது நம்மை சகலத்தையும் ஆளக்கூடிய ஜீவனாக அது மாற்றுகிறது. ஆமென். சரி, இது எப்படி நடந்திருக்குது, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சில காரியத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க, பிரின்சிபிள்ஸ் அண்ட் பிரசன்ஸ். எல்லாம் சொல்லுங்க, பிரின்சிபிள்ஸ் அண்ட் பிரசன்ஸ். இல்லைன்னா பிரசன்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ். ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் இருப்பது எப்படி, ஆசாரியனாக இருப்பதின் மூலம் ராஜாக்களாய் நீங்கள் இருப்பது எப்படி, அதுதான் இந்த போதனை பாருங்க. இப்போ கவனிங்க, அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 11 பாருங்க. அதுக்கு முன்னாடியுமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் டைம் இல்லை, அதனால் வேகமாக போகணும்.
அதனால் இதுலேருந்து படிக்கிறேன். பவுல் வந்து ஒரு ஊரில் தங்கி இருந்து ஒரு ஊரையே மாத்துறார். அதான் அதுக்கு முன்னாடி இருக்கிற கதை. 2 மாதம் கிங்டம் பற்றி டீச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஊரில் தங்கி இருந்து 2 இயர்ஸ் டீச் பண்ணுறாரு. அந்த போதனையின் விளைவாக என்ன ஆகுதுன்னா பட்டணமே மாறிடுது. ஆமென். கொஞ்ச நாள் இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். வேறு மாதிரி ஆகும். நம்ம சபை நடத்தலாம் வரல, ஊரே மாறும், பட்டணமே வேறு மாதிரி ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு கூட சரவணன் சார் ஒரு டெஸ்டிமனி சொல்லிட்டு இருந்தாங்க. யாரோ நம்ம டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் வருது, அதெல்லாம் போட்டு அந்த ஏரியாவே பார்க்க வைக்கிறாராம். என்ன நீங்கள் இதை ஒழுங்காக பாருங்கள் அப்படிங்கிறாராம். ஏரியாவா? போலீஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் ஸ்ட்ரீட்டில் பாருங்கள், இதெல்லாம் கேளுங்க. நைட்டு இத்தனை மணிக்கெலாம் வருது, எல்லாம் பாருங்கள், ஒழுங்காக இருங்க அப்படின்னு. பல பேர் நமக்காக வார்த்தையினால் தொடப்பட்டு அவங்க பல பேருக்கு வார்த்தையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென், பிரைஸ் காட். ஸோ கர்த்தர் நல்லவர். இப்போ பவுல் வந்து ஒரு இடத்துல இருந்து டீச் பண்ணி பெரிய மாற்றங்கள் நடக்குது. 11வது வசனத்தை பாருங்கள். பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். ஆமென். எத்தனை பேர் உங்கள் கை மூலமாக அப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென். படிக்கும்போதே யோசிச்சுருங்க, இந்த கை மட்டும் என்ன சாதாரணமான கையா? இது மூலமும் பெரிய காரியங்கள் நடக்கட்டும். ஆமென். இப்போ படிக்கலாம். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து, உருமால்னால் தெரியுதா? என்னது? கர்ச்சீப்பு. அப்புறம் கச்சைகள் அப்படின்னா என்னது? பெல்ட்டு. புரியுதுங்களா? பெல்ட்டு, இந்த கர்ச்சிப்பு, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள். வியாதியஸ்தர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. என்ன மாதிரி வேலை நடக்கு பாருங்கள். பவுலே வரல. பவுல் அப்படியே ஏதோ வேர்வை தொடச்சிட்டு போட்ட கர்ச்சிப்பு எடுத்து போட்டால் ஓடுது. ஒருத்தர் சொல்கிறார், ஏன் சாக்ஸை போட்டிங்கன்னா எல்லாமே ஓடுங்கிறார். போகாத ஆவியெல்லாம் ஏன் சாக்ஸை தூக்கி போடு பாருங்க, அப்படியே ஓடும். என்ன சார் பவுல் பெரிய விசேஷம் அப்படிங்கார். ஹலோ, இது வேற ப்ரோ. ஒரு பயம் நிற்க முடியாது அப்படிங்கிறாரு. அவர் வேற வல்லமை வச்சிருக்காரு காலுக்குள்ளேயே. பவுலுடைய அந்த கர்ச்சிப், அவனுடைய பெல்ட், இதெல்லாம் தூக்கி போட்டால் அந்த அனாயிண்டிங்கில் என்ன ஆகுது? நோயெல்லாம் சுகமாகுது. ஆமென். நோயெல்லாம் சுகமாகுது பாருங்க. ஹீலிங்கை கடவுள் எப்படிலாம் வச்சிருக்காரு பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் கர்ச்சிப்பே போய் சுகமாக போகுது. உங்கள் கைக்கு மட்டும் இல்லை, உங்கள் கர்ச்சிப்புக்கும் வலிமை, உங்கள் பெல்ட்டுக்கெல்லாம் வலிமை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு என்னன்னா சுகமானா. ஆமென். பவுல் பேதுரு நடந்து போகிறாங்க, அந்த நிழல் பட்டு என்னன்னாங்களாம்? சுகமானாங்களாம். ஆமென். அதனால தான் பாருங்க, விசேஷ காரியங்களை கடவுள் நமக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். சிலர் இதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் அப்போ சிலர் காலம் பைபிளை மூடு அப்படின்ட்டாங்க. வாயை மூடுன்னு சொல்லும் போல இருக்கு. இப்படியே சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? ஓட்டிட்டாங்க பாருங்க. இல்லை 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 இல்லை, இன்னைக்கும் ராஜாக்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அப்போஸ்டல்ஸ் இருக்கிறாங்க. ஆமென். இது கூட ஒரு ஒரு டைட்டில் தான். எல்லாம் சொல்லுங்க, அப்போஸ்தலர்கள். ஆமாம், இவங்க போய் அந்த ஒரு ஊரில் இருக்கிற கல்ச்சர், கலாச்சாரம், அதை வடிவமைப்பாளர்கள். இன்ஜினியரிங் பண்ணுறதுன்னா அந்த ஒரு ஊரே ஒரு இன்ஜினியரிங் பண்ணுற மாதிரி புதிய இதுக்கு கொண்டு வர்றது. எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் மாற்றுவாங்க. மொழி, அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய டோட்டல் திங்ஸை இன்னொரு கிங்டமில் உள்ள மாதிரி இந்த கிங்டமுக்கு என்ன பண்ணுவாங்க? மாற்றுவாங்க. அவங்களுக்கு தான் அப்போஸ்தலர்கள்னு பேர். அனுப்பப்பட்டவர்கள். அப்போஸ்தலர்லாம் யாரு? அனுப்பப்பட்டவர்கள். நம்ம இதை வந்து ஒரு ரிலீஜன் வேர்டு மாதிரி படிக்கிறோம். அந்த ரோம அரசாங்கத்தில் இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த ரோம அரசாங்கம் எங்கெல்லாம் தனது ஆட்சி அது பிடிக்குதோ அங்கே ஒரு ஆள் அனுப்பப்படுவார். அவருக்கு பேர் தான் யாரு? அப்போஸ்டல்ஸ். அவர் போய் என்ன பண்ணுவார்? இந்த ரோம அரசாங்கத்தினுடைய ஸ்ட்ரக்சர், அங்கே இருக்கிற முறைமைகள், அங்கே இருக்கிற காரியத்தின்படியே அந்த ஊரை அப்படியே மாற்றுவார். அவர் பேர் தான் அப்போஸ்தலர். இப்போ நீங்கள் எல்லாருமே அப்போஸ்தலர்கள் தான். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்ட்ரக்சரில் எல்லாத்தையும் மாற்றும்படி தேவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா,
எஸ், எல்லாம் இப்படி விசுவாசிகளை இப்படி எல்லா டைட்டிலும் கொடுத்துட்டீங்கன்னா, ஆமென். நான் கொடுக்கலங்க, தேவன் கொடுத்துருக்கிறாரு. ஆமென். நீங்கள் ராஜான்னா அவர் சொல்லியிருக்கும் போது நான் உங்களை கூஜான்னு சொல்லக்கூடாது, ராஜான்னு தான் சொல்லணும். ஆமென். பிரைஸ் காட். கவனிங்க, இப்போ பெரிய காரியங்கள் நடக்குது. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற, அப்படின்னா இன்னும் ரொம்ப தமிழில் டீசெண்டாக எழுதியிருக்காங்க, ஊரா போற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, இப்போ பாருங்க, இவன் நிறைய டெக்னிக்ஸு ட்ரிக்ஸு சில இதெல்லாம் பண்ணி பிசாசை என்ன பண்ணுவாங்க, ஓட்டுவாங்க மந்திரவாதிகள். ஊராக இவனுக்கு பிஸ்னஸ் நடந்திருக்கு. ஊராக போயிருக்காங்க. இவனுக்கு டிக்கெட்லாம் போட்டு கூப்பிட்டு தகடு எடுக்க வாங்க ஐயா, ஆவியை ஓட்ட வாங்கயான்னு அனுப்பிச்சிருக்காங்க. செமத்தியாக பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. சில டெவில் சில பிசாசெல்லாம் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்போ இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நம்ம எல்லாமோ பண்ணுறோமே, ஒன்றும் ஆக மாட்டுக்க. பால் கூட்டத்துக்கு போனால் பாலே வர வேண்டாம், ஐயா வர லேட் ஆகிட்டு இந்த கர்ச்சிப்புன்னு போட்டால் ஓடிடுது. அப்போ இதனுடைய சீக்ரெட் என்ன, வாட் இஸ் த பிரின்சிபல்ஸ், அந்த கோட்பாடு என்னன்னு ரொம்ப ஆழமாக போய் என்ன பண்ணுறாங்க, படித்து கற்றுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தா அது ஒன்றும் இல்லைங்க, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கண்டுபிடிச்சிட்டான், பாயிண்ட் எழுதிட்டு வந்துட்டான். ரைட்டு, நான் தான் சொல்கிறேன், இந்த கோட்பாடு மட்டும் வேலை செய்யாது, ப்ரெசன்ஸில் இருந்தால் தான் கோட்பாடு வேலை செய்யும். அதை தான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன், கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அவன் எழுதிட்டான் நோட்டில், என்னதுங்க, இந்த நேம் ஆஃப் ஜீசஸா, இயேசுவின் நாமத்தில்னு சொன்னால் போடுமா? பவுல் அந்த பிரின்சிபிள்ஸ் வச்சு தான் வேலை பார்த்துட்டு இருக்காரா? நான் எங்களுக்கும் தெரியும்டா, நாங்களும் பண்ணுவோம்டா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஏத்தால கடையை போட்டு வேலை என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அப்பொழுது தேசாந்தரிகளாக திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். இவங்க பாருங்க எவ்வளோ டெக்னிக்காக, எதுவும் மாறக்கூடாது. பவுல் பேசுகிறார் பார், அந்த இயேசு அவர் பேரில் சொல்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கட்டளை எடுக்கிறாங்க. இவங்களுக்கு கோட்பாடெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. என்னென்ன இயேசு நாமத்தில் பேசுங்கள்னு சொல்லியிருக்கார, பேசணும் எல்லாமே தெரியுது. நல்லா என்ன பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்கள், 14வது வசனம். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், ஹூ ஆர் யூ, நீங்கள் யார்? அவன் பாருங்க, அவனுக்கு நல்லா தெரியுது. அவன் சொல்கிறான், எனக்கு இயேசு ரொம்ப நல்லா தெரியும். ஆவிலாம் சொல்லுது, எனக்கு இயேசுவையும் தெரியும். பவுல் பாருங்க, நரகத்தில் கூட பிரபலம். நீங்கள் கிங்டமில் வளர வளர நரகத்தில் மீட்டிங்கில் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் பிரதர் நான் அப்படியே இருக்கேன், நம்மளை வேற பேசி. இன்னைக்கு கூட ஒருத்தன் கேட்டாங்க, நம்ம எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணி இப்படி விரட்டிக்கிட்டே இருக்குமே, இது நம்மளை விரட்டிடுமா? மேலான பாதுகாப்புகள் இருக்கிறது. ஆமென். நரகத்திலும் அவன் அறியப்பட்டான் பவுல். சில பேர்லாம் நரகத்தில் அந்த அளவுக்கு தெரியும், அந்த ஆள் யார் அப்படிமா, ஏன்னா அந்த ஆள் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும். ஆனால் சில பேர் அந்த ஆள் மூலம் 10 பேர் இன்னைக்கு உள்ளே வந்துட்டாங்களே, அந்த ஆள் யார் அப்படின்னு விசேஷமாக பேசப்படுறது. ஸோ நரகத்தில் காலையில் மெடிடேஷனே இன்றைக்கு பவுல் என்ன செய்தார் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. அதனால தான் அங்கே என்ன அவன் சொல்கிறான், எனக்கு இயேசுவையும் தெரியும், யாரை தெரியும், பவுலையும் தெரியும், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். நீங்கள் யாரடா அப்படின்னு பாஞ்சிட்டாங்க. பாஞ்சி பாருங்க, வாலிபர்களுடைய ஜீன்ஸ் பேண்டெல்லாம் உருவி என்ன பெரிய வேலை நடந்திருக்கு பாருங்க. ஓட்டமாக துண்டை காணும் துணியை காணும் என்ன பண்ணியிருக்காங்க, ஓடி இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் தானே சொன்னாங்க, கோட்பாடுகளை தானே யூஸ் பண்ணாங்க, பிரின்சிபிள்ஸை தானே யூஸ் பண்ணாங்க. ஆனால் உறவு இல்லாத பிரின்சிபிள்ஸ் இட்ஸ் கேனாட் ஒர்க். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் தான், இந்த உறவில் நீங்கள் இருந்தால் தான் இது உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென்.
நீங்கள் நிறைய பேர் பாருங்களேன், எல்லா பிரின்சிபல்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறாங்க. அது செட்டன் லெவலில் கொஞ்சம் அப்படி செய்து அதுக்கு மேலே செய்யவே மாட்டுக்கு. இப்போ இந்த உலகத்தில் சில காமனான சில விஷயம் இருக்குது. இப்போ வார்த்தையில் சில வல்லமை இருக்குது, அது காமனாக ஒரு லெவலில் வேலை செய்யும். விதைச்சா முளைக்குமா? கண்டிப்பாக முளைக்கும், ஒரு காமன் லெவல் ஆஃப் இருக்குது. ஆனால் தேவனோடு உறவு கொள்ளும்போது உங்கள் வார்த்தைக்கும் நீங்கள் பிரின்சிபிள்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் பல 100 மடங்கு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆமாம், கவனிங்க பாருங்கள், ஓட்டமாக ஓடிடுச்சு எல்லாமே. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க. பாருங்கள், இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. ஆமென். சும்மா போலிகள்லாம் வேலை நடக்காது. ஆமென். ஆவி உலகத்தில் போலி பத்திரத்தெல்லாம் நீட்ட முடியாது. இங்கே தான் வேலை செல்லுபடி ஆகும். டெவிலுக்கு நல்லா தெரியும். அவன் கரெக்டாக பார்க்குறான், இவன் யார், நீ யார், எங்கேருந்து வர, எல்லாம் எனக்கு தெரியுதுப்பா அப்படிங்க. இந்த ஸ்பிரிட் கிங்டமில் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது பாருங்கள். அங்கே எல்லாமே வெளிச்சமாக இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாமே ஓப்பனாக இருக்குது, எல்லாமே அங்கே திறந்த நிலையில் அது இருக்குது. அங்கே போய் நின்றுக்கிட்டு ஏமாத்து வேலை செய்யவே முடியாது பாருங்கள். அப்போ பெரிய விதத்தில் கடவுளுடைய நாமம் அங்கே என்ன பண்ணப்பட்டதான்? மகிமைப்பட்டதான். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராக இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புத்தகங்களை கொண்டு வந்து, அதுக்கெல்லாம் புக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, எந்த பிசாசை எப்படிலாம் துரத்தணுன்ட்டு. ஆனால் இப்போ எந்த புக்கும் வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சிடுச்சு. எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்ங்கிறது ஒரு பிரின்சிபிள்ஸ் தான். ஆனால் அது எல்லாரும் அதை ஒர்க் பண்ண முடியாது பாருங்க. அது யார் ஒர்க் பண்ண முடியும்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பிள்ளைகளுக்குரியது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அது பிள்ளைகளுக்குரியது, அது விசுவாசிக்கிறவர்களுக்குரியது. ஆமென். இப்போ இந்த கோட்பாடை எடுத்துட்டு போய் வேற யாரோ ஃபங்க்ஷன் பண்ணும்போது அது என்ன பண்றது இல்லை, வேலை செய்யறது இல்லை பாருங்க. அப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன், பிரசன்ஸில் தான் பிரின்சிபிள்ஸ் ஒர்க் ஆகிறது. ஆமென். உறவில் தான் இங்கே எல்லா காரியங்களும் என்ன பண்ண முடியுது, நடப்பிக்க முடிகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ கவனிங்க, அப்போ இவங்க போயிட்டு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்னா அது பிடிச்சிட்டு இவங்களை இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், பட் ஹூ ஆர் யூ அப்படிங்குது. அப்போ நீங்கள் மலையை பார்த்து, வியாதியை பார்த்து, வாழ்க்கையின் சூழ்நிலையை பார்த்து சும்மா கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லை. அப்புறம் அது கத்த ஆரம்பிச்சிடும், தாங்க முடியலை அப்படின்ட்டு. ஆனால் உறவு இருக்கும்னா இங்கே சொல்லும் போதே காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். பாருங்கள், இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டி கர்த்தருடைய பந்திக்கு நாம் செல்ல இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து பாருங்கள். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இப்போ கவனிங்க, இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உடனே. இப்போ இவங்களும் போ போ போயேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கெஞ்சிருக்காங்க, ப்ளீஸ் தயவு செய்து போ. என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறாங்க, போக மாட்டேனே அப்படின்னு இருக்காது. ஆனால் இவ்வளோ கெஞ்சும் அங்கே என்ன பண்ணல, வேலையை நடக்கலை. ஆனால் இவர் வராரு. இவர் வந்தால் அங்கே பார்த்து போட்டுக்குது, பிசாசு என்ன பண்ணார், அதட்டினார். கெஞ்செல்லாம் செய்யல, என்ன பண்ணார், அதட்டினார். உடனே, எல்லாம் சொல்லுங்க, உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது,
அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். ஆமென். இப்போ இவங்களும் போன்னு தான் சொன்னாங்க, ஆனா போல. ஆனா இவர் போ. இப்போ அதான் நான் பேசிட்டு இருக்கிறேன், மலையை பார்த்து பெயர்ந்து போ. இப்ப நம்முடைய வார்த்தைக்கு எப்போ வல்லமை வருது, நம்முடைய கட்டளைகளுக்கு எப்போ வல்லமை வருது அப்படின்னா, அப்பதான் அவர் மேல இருந்து வராரு, ரிலேஷன்ல இருந்து இறங்கி வராரு, மலை மேல இருந்து இறங்கி வராரு. அப்போ மேலே அவரோடு நட்பு கொண்டவராக, ஒரு ஆசாரியனாக, தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவனாக இருக்கிறதுனால இப்ப இறங்கி வந்தா இந்த பூமியில் சகல பிசாசுகளும் அவருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது சகலமும் உங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். ஆமென். உங்களுக்கு கீழ்ப்படியாததுன்னு ஒன்று இருக்கவே முடியாது, எல்லாம் உங்களுக்கு கீழே வர ஆரம்பிக்கும். அப்போ பாருங்க, சும்மா ஆண்டு கொள்ளுதல்ங்கிறது இல்லை, உறவு கொள்ளுகிறவர்கள் தான் ஆண்டு கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். ஆசாரியன் தான் ராஜாவாக என்ன பண்ண முடியும் பாருங்க. நல்லா கவனிங்க. இப்போ மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் வந்துட்டீங்களா? 35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இப்போ இயேசு தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. காலையில் என்ன பண்ணுறாரு? கிளம்பி போகிறார், காட்ஸ் பிரசன்ஸை தேடி போகிறார். அவருக்கு முன்னாடி போய் என்ன பண்ணுறாரு? நிற்கிறார். அவரோட நட்பு கொள்ளுகிறார், உறவு கொள்ளுகிறார், ஸ்நேகம் உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, இதையும் ஒரு பிரின்சிபிள்ஸ் மாதிரி பார்த்துறாதீங்க, இது ஒரு இயல்பான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். இப்போ இதையும் பிரின்சிபிள்ஸ் மாதிரி ஆக்குறதுனால தான் ப்ராப்ளம் ஆகிடுது. ஒன்றும் இல்லை, காலையில் எழும்புறியா, காலையில் ஜெபிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்படி கிடையாது. இது அப்படியே உங்களை இழுக்கும் காலையிலே. ஆமென். ஒரு ஆசை, ஒரு நேசம் உங்களுக்கு அப்படியே உண்டாகும், அதனுடைய விளைவாக போவீங்க. மதம் இப்படி சொல்லித்தராது. மதம் எப்படி டீச் பண்ணால், மவனை நீ காலையில் கூப்பிடல, மத்தியானமே அவன் வந்துடுவான் வீட்டுக்கு அப்படின்றான். எதுக்குடா வம்பு, கோழி கூறதுக்குள்ளே நம்ம கூவிட்டு படுத்துருவோம் அப்படின்ட்டு இவங்க ஜபத்தில் தான் கோழிலாம் எந்திக்கும். இவனில் வேறு ஜபத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா, கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்காங்களே அப்படின்னு அந்த ஏரியா கோழிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுது. அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஏதோ காலையில் பண்ணிட்டு படுத்துருவோம்ப்பா, எதுக்குப்பா வம்பு, அந்த மாதிரி கிடையாது. இவர் பாருங்க, அதிகாலையில் இருட்டோடு, எல்லாம் சொல்லுங்க இருட்டோடு. அது ரொம்ப சில பேருக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலருக்கு 11 மணிலாம் அதிகாலை நினச்சவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா பாஸ்டர் 11 மணிக்கா என்ன மிட் நைட்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. 7-8 மணியே மிட் நைட் நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் இருட்டோடு, எல்லாம் சொல்லுங்கள் இருட்டோடு. இப்போ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இருட்டாக இருக்குதா, அதிகாலையில் இருக்கிறா, அப்படி இல்லை, உறவு தான் அங்கே மெயின் திங்ஸாக இருக்குது. ஆமென். ஏன்னா இங்கே இருட்டாக இருக்கும்போது இன்னொரு நாட்டில் வெளிச்சமாக இருக்குமே. ஹலோ, இப்போ பரலோகம் எப்படி பார்க்கும்? இவன் நைட்டு பண்ணுறான், அவன் காலையில் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குமா? அதெல்லாம் இல்லை. எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. முழுசும் பகலுள்ள நாள்லாம் இருக்குது பாருங்க. அப்போ நான் எப்படி இருட்டோடே இப்பெல்லாம் இந்த இது பண்ணக்கூடாது. தேவனை தேடுறது தான் அங்கே முக்கியமாக இருக்குது. தேவனோடு நட்பு கொள்வது தான் அங்கே முக்கியமாக இருக்குது. உங்களுக்கு காலையிலே நாங்கள்லாம் காலையில் தான் படுக்கவே செய்கிறோம். இப்போ என்ன பண்ணுறது? ஆமாம், அப்போ சாப்பாடு விடிஞ்சிரும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த நேரம் ரொம்ப அப்படி ஒரு உறவுக்கான ஒரு நேரமாக உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நேரத்தை நீங்கள் வைக்கிறது ரொம்ப அவசியம். ஆமென். தேவனை தேடுங்கிற ஒரு காலம் மீண்டும் பெரிய அளவிலே தேவனுடைய மக்கள் நடுவிலே உருவாக வேண்டும். ஆமென். அவரை தேடுகிற ஒரு காலம், அவரை தேடுகிற ஒன்று நம்ம வாழ்க்கையில் அதிகரிக்கும்னா, நான் சொல்கிறேன், சகலமும் உங்களை தேடி வர்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எல்லாம் உங்களை தேடி வர்றதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். seek his face, அவருடைய முகத்தை தேடுங்க, அவருக்கு முன்னாடி போய் நில்லுங்க, அவரோடு பழகுங்க, அவர் சத்தத்தை கேளுங்க, அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுங்க. அதுக்கப்புறம் அந்த பூமிக்கு இறங்கி வாங்க. ரொம்ப டைம் எடுத்துக்காது எதுவுமே, ஒரு கமாண்டில் எல்லா வேலையும் முடிகிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். இப்போ பாருங்களேன், இது ஜீசஸோட ஒரு டே ஆரம்பிக்குது. இப்படி ஒரு நாள் அவர் ஆரம்பிக்கிறாரு. அங்கே போய் ஜெபம் பண்ணினார். இப்போ கவனிங்க, சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உம்மை எல்லோரும் தேடுகிறார்கள். இவர் தேவனை தேடுறாரு, இவரை எல்லாரும் தேடுறாங்க.
எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னு தெரில. நம்மளை தேடி யார் வருவா? நீங்கள் ஒருவரை தேடும்போது எல்லாரும் உங்களை தேடி வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. காலையிலேயே ஜீசஸ் கம்பெனியில் கஸ்டமர் நிறையிறாங்க. கடையை திறந்து வச்சிருக்கோம், ஒருத்தரையும் காணுமே. வானம் திறந்தா கடை நிரம்பும். ஆமென். இங்கே பாருங்க, எல்லாரும் அவரை தேடி வராங்க. உம்மை அங்கே பாருங்க, உம்மை எல்லோரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர் அவர்களை நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால். இங்கேயே பிரான்ச் பண்ண, அப்படி பக்கத்து ஊர்லலாம் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும். ஆமென். நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகியாகிய ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். ஆமென். இப்ப பாருங்களேன், இந்த உறவு இவருடைய வாழ்க்கையில அதிகாரத்தை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஆமென். நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய அந்த நட்பு, அந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் பெருகுகிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் வெளியே வரும் பொழுது குஷ்டரோகம்லாம் சுகமே ஆகாது. அதெல்லாம் சுகமாகிற வியாதியே கிடையாது. ஆனால் உடனே அது சுகமாகுது பாருங்க. அல்லேலூயா. அந்த ஸ்கின் அப்படியே மாறுதுங்க, தோலே மாறுது. புதிய தோல் எவ்வளவோ நேரம் கழிச்சு வரல. தலைவலிக்கு அரை மணி நேரம் போராடுறோம், தலைவலியே போ போ. ஆனால் அங்கே சொல்லும்போது பழைய தோல் போய், நீங்கள் ஏதோ குஷ்டரோகி சுத்தமானா நீங்கள் நினச்சிக்கூடாது, என்னமோ ஏதோ வலி வேதனை போல். மேலெல்லாம் அரிச்சு தோலெல்லாம் போயிருக்கும். சிலருக்கு விரல்லாம் காணாமல் போயிடும், தெரியுமா உங்களுக்கு? இப்போ சொஸ்தமாகுதுன்னு அர்த்தம், புதிய தோல் புதிய விரல் எல்லாம் வருது. அதுதான் டோட்டல் ஹீலிங். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அப்போ உடனே எல்லாம் சொல்லுங்க, உடனே. என்னங்க இவ்வளோ பெரிய காரியம்லாம் உடனே நடக்குமா? நடக்கும். நீங்க ஆசாரியானா இருந்தா ராஜா மாதிரி கட்டளையிட முடியும் உங்களால. இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு நாள் காரியமா இருக்குது. இவங்க காலையில் எந்திரிச்சு இவன்ல முழிச்சு பார்த்தா தலைவரை காணும். தலைவர் எங்க இருக்கிறாரு? பெரிய தலைவரோட பேசிட்டு இருக்கிறாரு. ஆமென். இவங்க பின்னாடி போகிறது. ஐயா இங்கே பாருங்கள், ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவரை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. சகலமும் அவரை தேடி கொண்டு இருக்கிறது. வாட் அ பிக்சர்! என்ன மாதிரி ஒரு காட்சி பாருங்க. ஒவ்வொரு நாளும் இப்படி தான் வாழ்கிறாரு. ராஜாவை போல வெளியில் போய் நின்றுக்கிட்டு போராடிட்டு இல்லை, வெளியில் போய் நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இல்லை. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, தேவனுக்கு முன்பாக வந்து ஒரு மனுஷன் இப்படி நிற்கும் பொழுது சகல காரியங்களும் அவனுக்கு ஒபே பண்ண ஆரம்பிக்கும். சகல சிருஷ்டியும் கூட அந்த மனுஷனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். இறுதியாக ஒன்றை பார்த்து முடிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26 பாருங்க. போட்டில் போயிட்டு இருக்காங்க, இந்த கடல் கொந்தளிக்கிறது, காற்றெல்லாம் அடிக்குது. அந்த சம்பவம் தான் அது. 26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எல்லாம் சொல்லுங்க, உடனே. இந்த நீங்கள் வாசித்த எல்லா இடத்துலையும் ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்க முடியும். அது என்ன தெரியுமா? உடனே. எல்லாம் சொல்லுங்க, இம்மிடியேட்டா, சொன்ன போதே. அதுதான் ராஜாவின் வார்த்தையில் என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. சொன்ன உடனே நடக்குது. அப்போ சொன்னா நடக்குங்கிறது ஒரு பிரின்சிபிள்ஸ் தான். ஆனால் அதுக்கு எசன்ஸ் எது சேர்க்கிறது, அதுக்கு வலிமை எது கூட்டுகிறதுனா the presence of God. Amen. இந்த தேவ பிரசன்னத்தில் ஒரு மனுஷன் மூழ்கினவன் வந்து அப்படி சொல்லும் போதே நடக்க ஆரம்பிக்குது. ஆமென். இப்போ பாருங்க, உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்குதா?
ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். எல்லாத்தையும் கீழ்ப்படுத்துகிற அதிகாரம் உடையவனாக தான் மனுஷன் இருந்தான். இப்போ அந்த சாயெல்லாம் எல்லாத்துக்கும் மறந்து போயிட்டு, ஏன்னா எல்லாமே யாரை போட்டு ஆண்டுகிட்டு இருக்கு? இவனை போட்டு ஆண்டுகிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்துங்கிற அந்த மனிதர் தான் அந்த பர்ஃபெக்ட் இமேஜா இருக்கிறாரு. பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பூமியில வந்து பண்ணது எல்லாமே ஒரு மனிதனால் எது சாத்தியமோ அதை அவர் செய்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நினச்சக்கூடாது அவர் கடவுள், அவர் எல்லாவற்றையும் பண்ணினார். ஆமாம், அவர் கடவுள் தான். ஆனால் இப்போ யாரா வந்திருக்கிறாரு? அவர் தேவகுமாரன் தான், நித்திய குமாரனாக இருந்தவர். இப்போ யாரா வந்திருக்கிறாரு? மனுஷகுமாரனாக வந்திருக்கிறார். மனுஷகுமாரனா வந்து மனுஷன்னா என்னன்னே மனுஷனுக்கு மறந்து போயிட்டு, அதனால தான் கேட்குறாரு, ஏன் பயப்பட்டீங்க? அப்போ எங்கள் ஊரில் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுத்தாமல் பாஸ் செய்வோம் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் ஊரில், எங்கள் ஊரில் இதுக்கு கட்டளையிட தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறாரு. ஹலோ, எப்படி இருக்குது பாருங்க. இவர் மனசு, இவருடைய அந்த இது எப்படி இருக்குது, இவங்களுடையது எப்படி இருக்குது. இவருடைய ஆசை என்னன்னா இவரை மாதிரி இவங்களும் இருக்கணுங்கிறது தான். அதுக்கு தான் 12 பேரை கூட என்ன பண்ணுறாரு? கூட்டிகிட்டே வராரு. எப்படியாவது இந்த அந்த சாயலை பிடுங்கி போட்டு இந்த சாயலை வச்சிடலான்ட்டு தான். ஆமென். அதனால தான் கேட்குறாரு, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென் சொல்லுங்க, உடனே அமைதல் உண்டாயிற்று. ஆமென். பாருங்க, இன்னைக்கு நம்ம கத்துக்கிற எந்த காரியமா இருக்கட்டும், அதிகாரம் எங்க செல்லுபடி ஆகும்னா உறவில் இருக்கிறவர்களுக்கு அது செல்லுபடியாக ஆரம்பிக்கும். ஆமென். நீங்கள் கட்டளையிடும் பொழுது, நீங்கள் தேவ வார்த்தைகளை பேசும் பொழுது, அது பிசாசா இருக்கலாம், நோயா இருக்கலாம், எதிர்மறையான எந்த காரியமா இருக்கலாம், உறவில் இருக்கிறவர்களுக்கு எல்லாமே வேற லெவலில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குச்சு இன்னைக்கு பேசுனது? நல்லா விளங்குச்சா? எழுந்து நிற்போம். இன்னொரு காரியம் இருக்குது, டைம் இல்லை, முடிக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் எந்த காரியத்தோடும் என்ன பண்ண முடியும்? ஒப்பிட்டு வைக்க முடியும். ஹல்லேலூயா. ஆசாரியனாய் இருக்கிறவன் ராஜாவாக செயல்பட முடியும். ராஜாவாக அவனால் என்ன பண்ண முடியும்? இந்த பூமியில் செயல்பட முடியும். பாருங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உங்கள் வாழ்க்கையில் சில குவாலிட்டியான டிசிஷன்ஸ் பண்ணுங்கள். தேவனோடு அவருடைய பிரசனத்தில் இருக்கிறபடியா அங்கே இருந்துட்டு இங்கே எல்லா பிரின்சிபிள்ஸும் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் கொஞ்சமாக விதைச்சி திரளாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் ப்ரெசன்ஸ் இல்லைன்னு வைங்களேன், அங்கே திரளாக விதைச்சும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. தேவனோட நட்பு கொள்ளுங்க, அவர் வார்த்தையில் நிரம்புங்க, அவருடைய பிரசனத்தில் நிரம்புங்க. அப்படி இருந்து நீங்கள் பேசி பாருங்கள், நீங்கள் சொல்லி பாருங்கள், நீங்கள் தேவனுடைய கோட்பாடுகளை பயன்படுத்தி பாருங்கள். லைட்டாக தொடும்போதே வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். பல மனிதர்கள் வெகு நாட்களாய் போராடி முடிக்காத காரியங்களை உடனே முடிக்கிறவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்கள் பிஸ்னஸ் டீல் உடனே உங்களுக்கு முடிய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகள் உடனே உங்களுக்கு திறக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதிகாரமும் வல்லமையும் உங்கள் மூலமாக வெளிப்படுகிறது நீங்கள் காண்பீர்கள். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். முடிஞ்சிருக்குதா? பிரைஸ் காட். ஆமென். ராஜாக்களா அவங்க இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாத்தையும் முடிய வைப்பார். ஆமென். பிரைஸ் காட். இப்போ கர்த்தருடைய பந்திக்கு நாம் செல்லுவோம். ஹல்லேலூயா. சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்தை நினைவு கூறுவோம். ஏன்னா அவருடைய இரத்தம் உங்களை பாவங்கள கழுவுனது மட்டும் இல்லை, உங்களை யாரா மாற்றி இருக்குது? ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் மாற்றி இருக்கிறது. ஆமென். எல்லாருக்கும் வரும்பொழுது அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்டு உங்கள் கைகளில் வச்சிருங்க. எஸ், பெற்றுக்கொண்டு உங்கள் கைகளில் வச்சிருங்க. நாம் இணைந்து இதை அனுசரிக்க போகிறோம். ஆன்லைனில் பார்க்குறவங்க உங்கள் வீடுகளில் இருந்து கம்யூனியனில் நீங்கள் என்ன பண்ணலாம்? பங்கு பெறலாம். God is good. மாக்கோராரா ஷகலபோரா கத்திரா பலபோ ஷேக்ல மாந்துரோ கோத்தாரா பலபரா பலபா ரூக்ல மாந்துரோ ஷேக்கரே மோக்கோரா பல ஹாசியாத்தரா பலபரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாவ், 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 வாவ். அறிக்கை செய்து நாம் இதில் பங்கு பெறுவோம். எல்லாம் சொல்லுவோம். இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. இந்த திராட்சரசம் எனக்காய் சிந்தப்பட்ட அவருடைய இரத்தமாய் இருக்கிறது. அவருடைய சரீரத்தை புசித்து
அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற நான் அவருடைய அபிஷேகத்துக்கு பங்காளியா இருக்கிறேன். ராஜரீக ஆசாரியத்துவ தீர்க்க தரிசன அபிஷேகத்தால் நான் நிரப்பப்படுகிறேன். நான் அவைகளால் நிரப்பப்படுகிறேன். இனி என் வாழ்விலே தேவனுடைய ஆசாரியத்துவமும் ராஜரீகமும் தீர்க்க தரிசனமும் அப்போஸ்தல அபிஷேகமும் என் வாழ்க்கையில வெளிப்படும். இன்று முதல் விசேஷ ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையிலே என்னுடைய தொழிலிலே நான் காண்பேன். எனக்காக கிறிஸ்து செய்த செயலை நான் எண்ணி பார்க்கிறேன். அவருடைய இரத்தத்தாலே எல்லா பாவங்களற என்னை கழுவி இருக்கிறார், என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், சொந்த பிள்ளையாக்கி இருக்கிறார். ஆகையால் நோய்கள் மேல, பேய்கள் மேல, தரித்திரத்தின் மேல, கடன்கள் மேல, எல்லா சூழ்நிலைகள் மேலையும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு. இரத்தத்தின் மூலம் உறவை பெறுகிறேன், அதிகாரத்தையும் பெறுகிறேன். ஆகையால் நான் தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல, சூழ்நிலைகளுக்கு முன்பாக நிற்கும் தைரியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். இப்போதே இயேசுவுக்குள் இருந்த அதே அதிகாரங்கள், அதே ஜீவன், அதே ஆண்டு கொள்ளுகிற ஜீவன் எனக்குள்ளாக வருகிறது, ஆளுகைகள் வருகிறது. ஆகையால் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை பெற்ற நான் ஆண்டு கொள்ளுவேன். ராஜாவை போல இந்த பூமியில் ஆளுகை செய்வேன். எதுவும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. சகலத்தையும் நான் ஆண்டு கொள்ளுவேன். நான் பழுகுவேன், நான் பெருகுவேன். இனி காரியங்கள் என் கட்டளைக்காக காத்திருக்கும். நான் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அதிகாரமும் வல்லமையும் உள்ளதாக என் வாழ்வு மாற்றப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. Hallelujah. நாம் புசிப்போம். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. பானம் பண்ணுவோம். பாருங்க, இயேசுவினுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நிற்கிறவராக இருந்ததுனால எல்லாத்துக்கும் முன்னாடி அவரால் தைரியமா நிற்க முடிஞ்சு. ஆமென். மறுபடியும் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். தேவனுக்கு முன்னாடி நீங்க நிற்கும் பொழுது இங்க எதுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு தைரியத்தை நீங்க பெற்றுவீங்க. தேவனுக்கு முன்னாடி நிற்கிற தைரியத்தை அவருடைய ரத்தம் உங்களுக்கு தருது. ஆமென். அதனாலதான் சொல்லுது, அவருடைய ரத்தத்தினால் அவருடைய பிரசன்னத்தில் பிரவேசிப்பதற்கான தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். இப்போ தேவனுக்கு முன்னாடி நிற்கிற நீங்க எதுக்கு முன்னாடி நிற்பீங்க? தேவனுக்கு முன்னாடி தாவீது நின்னதுனால இப்ப கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிறது அவனுக்கு ஒரு பிரச்சனையாவே இல்லை. மீதி எல்லாரும் யுத்தம் பண்ணக்கூடியவங்க தான். வாள் இருந்தது, கத்தி இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கவே முடியல. ஆனா தேவனுக்கு முன்பாக நிற்கும் ஒருவர் எதுக்கு முன்னாடி நிற்கும் தைரியத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். அதான் சொல்றேன், நீங்க உங்க நாளை துவங்கும் போது தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நீங்க துவங்கி பாருங்க. உங்களை போல் தைரியசாலிகள் வேற இருக்க போறது கிடையாது. ஆமென். தேவனுக்கு முன்பாக கிறிஸ்து நின்னதுனால இப்ப லாசரு கல்லறைக்கு முன்னாடி தைரியமா நின்னு சொல்றாரு, லாசருவே வெளியே வா. ஆமென். எல்லாம் நீங்க பைபிள் ஃபுல்லா வாசிங்கன்னா இதுல இருந்து தான் இது ஒர்க் ஆயிட்டே இருக்கிறத நீங்க பாப்பீங்க. ஆசாரியனா இருந்தால் ராஜாவா இருக்கலாம். இது வேலை, இது இப்படிதான் ஒர்க் பண்றதை நீங்க பார்க்க முடியும். ஆமென். பிரைஸ் காட். ஹalleluya. எதை கண்டு நீங்க பயப்பட மாட்டீங்க. இனி தைரியமா எல்லாவற்றையும் நீங்கள் சந்திப்பீர்கள். கடவுளோட செலவு பண்ணீங்கன்னா வாழ்க்கையை சந்திக்கிற தைரியம் உங்களுக்கு வந்துடும். தேவனோட ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது நோயை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க, உங்களை பார்த்து நோய் பயப்படும். தேவனுக்கு முன்பாக நிற்கிற நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். வியாதியின் மீது கைகளை நீங்கள் வைப்பீர்கள். எல்லா சூப்பர் நேச்சுரலுக்கான கீ இதுவாக தான் இருக்கிறது, the presence of God. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதுதான் எல்லா பிரின்சிபிளையும் ஒர்க் பண்ண வைக்குது. ஆமென். ஸோ இங்கிருந்து நீங்க சுவிட்ச் பண்ணும்போது எல்லாமே உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். பிரைஸ் காட். இப்பொழுது கர்த்தருக்கு நாம் கொடுக்க இருக்கிறோம் கைகளில் எடுத்துக்கொள்வோம். தேவனை கனம் பண்ணும்படியா நாம் செய்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய அன்பையும் கிருபையும் பெற்று கர்த்தருக்கு நாம் விதைக்கிறோம். ஹalleluya. உங்களுடைய முதற் பலன்கள், உங்களுடைய தசம பாகங்கள், உங்கள் காணிக்கைகள் உங்கள் கைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாருங்களேன், இதுவும் ஒரு காரியம்தான். தேவனை நான் கனம் பண்ணும் பொழுது நான் கனவீனம் அடையவே மாட்டேன். ஆமென்.
இது உள்ளுக்குள்ள நடக்குது. வெளியில நீங்க தலை நிமிர்ந்து போவீங்க. உங்க பொருளாதாரத்துல நீங்க தலை குனிய மாட்டீங்க. உங்க பொருளாதாரத்துல நீங்க தலை நிமிர்ந்து நிற்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் கடவுள் வச்ச அற்புதமான காரியங்க. ஹல்லேலூயா. இதை செய்கிற மனிதர்கள் வெளியில நிமிர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே எனக்கு கொடுத்தார். ஆகையால் உமது கரத்தில் வாங்கி உமது கரத்திலே நான் கொடுக்கிறேன். உம்மை கனம் பண்ணுகிறேன். என் களஞ்சியங்கள் நிரம்பும். நான் கடன் வாங்க மாட்டேன். அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன். கடனை எல்லாம் அடைத்து முடிப்பேன். பொருளாதாரத்திலே பெரிய பெருக்கத்தை, வெற்றிகளை நான் காண்பேன். என் தேவனுடைய கரம் என்னோடு இருந்து என்னை பழுகவும் பெருகவும் அது செய்கிறபடியினால் நன்றி. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பொருளாதார பெருக்கத்தை நான் காண்பேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. Praise God.